துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் மலர சமூகம் ஊடகத்தின் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரே நாளில் தலைகீழாக மாறிய மத்திய கிழக்கு அமெரிக்க கடற்படை ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்ட சில மணி நேரங்களிலேயே ஈரான் ஒப்பந்தம் செய்ய துடிக்கிறது என ட்ரம்ப் குண்டை தூக்கி போட்டுள்ளார். இது ஈரானின் ராஜதந்திர தந்திரமா அல்லது முற்றுகை கொடுத்த நெருக்கடியா? ஒருபுறம் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈரானை சுற்றி வளைக்க, மறுபுறம் எங்கள் ரகசிய அஸ்திரம் உலக வர்த்தகத்தையே சிதைக்கும் என ஈரான் எச்சரித்த நிலையில் இப்போது ஏற்பட்டுள்ள இந்த திடீர் திருப்பம் அமைதிக்கான அரைகுறையா அல்லது ஈரானின் ராஜதந்திர தந்திரமா? அமெரிக்க மத்திய கட்டளையகம் ஈரானிய துறைமுகங்களுக்கான கடல் வழி பாதைகளை அதிகாரப்பூர்வமாக துண்டித்தது. ஈரானே எங்களை அழைத்தது என ட்ரம்ப் அதிரடி முழக்கியுள்ளார். மறுபுறம் பிரான்ஸ் அதிபர் மெக்ரோனிடம் பேசிய ஈரான் அதிபர் பெசஸ்கியன் ஹார்முஸ் ஜலசந்தியை தொட்டால் கற்பனை செய்ய முடியாத விளைவுகளை உலகம் சந்திக்கும் என எச்சரிக்கை விடுக்க, தொடர்ந்து நழுவி போகும் அமைதியை காப்பாற்ற மீண்டும் ஒருமுறை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளது பாகிஸ்தான். இம்முறை ட்ரம்ப் இறங்கி வருவாரா? இதற்கிடையில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் தூதர்கள் என்ற நேரடி பேச்சுவார்த்தையில் மார்க்கோ ரூபியோ முன்னிலையில் 2000 உயிர்களை பலி கொண்ட போர் முடிவுக்கு வருமா? நடுக்கடலில் சிக்கிய 7 பிரமாண்ட கப்பல்கள் கஜகஸ்தான் மற்றும் லிபியாவை நோக்கியோடும் தென்கொரிய தூதுக்குழுக்கள் பெட்ரோல் விலை உயர்வால் ஸ்தம்பிக்கிறது ஆசியா. பள்ளிகள் திறந்து முதல் நாளிலேயே பாலஸ்தீனிய சிறுவர்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் கண்ணீர் புகை குண்டுகளை வீச்சு, இரத்த களரியான கல்வி கூடங்கள். அமெரிக்காவின் முற்றுகைக்கு பணிந்து ஈரான் உண்மையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததா அல்லது கிஸ்புல்லாவின் எதிர்ப்பை மீறி இஸ்ரேல் லெபனான் ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா? உலகை ஒழுக்கும் இந்த எண்ணெய் போரின் அடுத்த கட்டம் என்ன? 24 மணி நேர நேரடி தகவல்களுடன் விரிவான செய்திகள் இதோ. Fourth Monkey Connect coming soon. உலகை உலுக்கி வரும் அமெரிக்க ஈரான் மோதலில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட்டுள்ளது. ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முழுமையாக முற்றுகையிட்டுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து தங்களுக்கு அழைப்பு வந்ததா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். திட்டமிட்டபடி அமெரிக்க மத்திய கட்டளையகம் ஈரானிய துறைமுகங்களுக்கான கடல் வழி பாதைகளை துண்டித்து உள்ளது. ஈரானிய துறைமுகங்களுக்கு வரும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் கப்பல்களை அமெரிக்க போர்க்கப்பல்கள் இடைமறிக்க தொடங்கியுள்ளன. இந்த அதிரடி நடவடிக்கையால் ஈரானின் எரிபொருள் ஏற்றுமதி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. முற்றுகை தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் ட்ரம்ப் ஒரு ரகசிய தகவலை உடைத்துள்ளார். மறுபக்கத்தில் ஈரான் இப்போது ஒரு ஒப்பந்தத்தை எட்ட மிகவும் தீவிரமாக உள்ளனர் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த பிறகு இந்த முற்றுகை கொடுத்த பொருளாதார நெருக்கடியை ஈரானை பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் இழுத்து வந்துள்ளதாக வாஷிங்டன் கருதுகிறது. மத்திய கிழக்கில் போர் புது பரிமாணம் எடுத்துள்ளது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஜேடி வான்ஸ் முடிவு இப்போது தெஹ்ரான் கையில் என தெரிவித்துள்ளார். ஆனால் ட்ரம்ப் கையில் எடுத்துள்ள கடற்படை முற்றுகை என்பது வெறும் ராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, அது உலக நாடுகளின் கழுத்தை நெரிக்கும் ஒரு பொருளாதார ஆயுதம் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். எண்ணெய் வழித்தடங்களை ஆயுதமாக்க முயலும் ஈரானுக்கு நேரடி ராணுவ பதிலடி கொடுப்பதே ட்ரம்பின் உத்தி. ஆனால் கடற்படை மோதல்கள் தரைவழி போரை விட ஆபத்தானவை. ஒரு சிறிய ரோன் தாக்குதலோ அல்லது ஒரு கப்பல் மறிக்கப்படுவதோ ஒட்டுமொத்த உலக சந்தையையும் தலைகீழாக மாற்றக்கூடும். ஜலசந்தி இன்னும் முழுமையாக மூடப்படவில்லை, ஆனால் மூடப்படலாம் என்ற அச்சமே எண்ணெய் விலையை வெண்ணத்தொட வைத்துள்ளது. இது அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் மட்டுமல்ல, இதில் பல உலக நாடுகள் பகடக்காய்களாக மாற்றப்பட்டுள்ளன. கச்சா எண்ணெய் விலை உயர்வதால் நாணய மதிப்பு வீழ்ச்சி மற்றும் இறக்குமதி செலவு அதிகரிப்பு போன்ற நெருக்கடிகளை இந்தியா சந்திக்கிறது. வளைகுடா எண்ணெயை நம்பியிருக்கும் சீனா இந்த வழித்தடங்களை திறந்து வைக்க எத்தகைய ராணுவ நடவடிக்கையிலும் இறங்க தயங்காது. ஏற்கனவே பலவீனமான பொருளாதார சூழலில் இருக்கும் ஐரோப்பா மற்றும் ஒரு எரிசக்தி நெருக்கடிக்கு அஞ்சுகிறது. அமெரிக்காவிடம் நவீன ஆயுதங்கள் இருக்கலாம், ஆனால் ஈரானிடம் இருப்பது புவியியல் தவிர்க்க முடியாத தன்மை. ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக கடந்து செல்லாமல் உலக பொருளாதாரம் இயங்க முடியாது. ஈரானின் பலம் அதன் ராணுவத்தில் இல்லை, மாறாக உலகையே ஸ்தம்பிக்க வைக்கும் அதன் இடையூறு செய்யும் திறனில் உள்ளது. நிலையான எரிசக்தி ஓட்டத்திற்கு அடிமையாகிவிட்டு நவீன உலகிற்கு ஈரானின் இந்த தடையானது அணுகுண்டை விட வலிமையான அஸ்திரமாக மாறியுள்ளது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து உலக நாடுகளின் கவனம் இப்போது பாரிஸ்
பாரிஸ் மற்றும் தெஹ்ரான் பக்கம் திரும்பியுள்ளது. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரோனுடன் தொலைபேசியில் உரையாடிய ஈரான் அதிபர் மசூத் பெசகியன் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மிக கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார். ஹார்மூஸ் ஜலசந்தியை முற்றுகையிடுவது, ட்ரம்ப் மற்றும் ஈரானிய உள்கட்டமைப்புகளை தாக்குவது குறித்து ட்ரம்பின் எச்சரிக்கைகளுக்கு பெசஸ்கியன் பதிலடி கொடுத்துள்ளார். ஹார்மூஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பிற்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அது உலக வர்த்தகத்தில் கற்பனை செய்ய முடியாத பரந்த விளைவுகளை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது தேசிய நலன்களை பாதுகாக்க எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள ஈரான் ராணுவம் முழுமையாக தயாராக உள்ளது என்பதை அவர் மெக்ரோனிடம் உறுதிப்பட தெரிவித்தார். ராஜதந்திர கதவுகளை தான் இன்னும் மூடவில்லை என்பதை பெசஸ்கியன் உணர்த்தியுள்ளார். ஆனால் அதில் ஒரு செக் வைத்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் தொடரலாம், ஆனால் அது சர்வதேச சட்டத்தின் கட்டமைப்பிற்கு உட்பட்டு மற்றும் ஈரானிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக உள்ளார். இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை முறிய காரணம் அமெரிக்காவின் அதிகப்படியான கோரிக்கைகள் மற்றும் அரசியல் விருப்பமின்மை தான் என குற்றம் சாட்டினார். மறுபுறம் வாஷிங்டனில் லெபனான் அரசு இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயல்வதை ஹிஸ்புல்லா கடுமையாக சாடியுள்ளது. இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தையை லெபனான் ரத்து செய்ய வேண்டும் என்றும் இது எதிர்ப்பிற்கு முதுகில் குத்தும் செயல் என்றும் ஹிஸ்புல்லா கொந்தளித்துள்ளது. லெபனான் விவகாரத்தை ஈரான் ஒப்பந்தத்துடன் இணைக்க மெக்ரோன் முயன்றாலும் இஸ்ரேல் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு வருகின்றது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையால் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் பாகிஸ்தான் அரசு மீண்டும் ஒருமுறை ராஜதந்திர களத்தில் குதித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை இஸ்லாமாபாத்தில் நடத்த பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக முன்மொழிந்துள்ளதாக அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய 15 நாள் போர் நிறுத்தம் முடிவடைவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கால அவகாசத்திற்குள் ஒரு நிரந்தர தீர்வை எட்டு பாகிஸ்தான் துடிக்கிறது. பெயர் குறிப்பிட விரும்பாத 2 பாகிஸ்தான் உயரதிகாரிகள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்போது இஸ்லாமாபாத்தை முன்மொழிந்திருந்தாலும் இரு தரப்பினரும் விரும்பினால் வேறு ஒரு நடுநிலையான இடத்திலும் இந்த பேச்சுவார்த்தையை நடத்த பாகிஸ்தான் தயாராக உள்ளது. முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ட்ரம்ப் அறிவித்துள்ள கடற்படை முற்றுகை உலக பொருளாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. கச்சா எண்ணெய் விநியோகம் முடங்கினால் பாகிஸ்தான் உள்ளிட்ட ஆசிய நாடுகள் கடும் நெருக்கடியை சந்திக்கும். தனது சிவப்பு கோடிகளில் ட்ரம்ப் சமரசம் செய்வாரா அல்லது முற்றுகையை தொடர்வாரா என்பதே இந்த பேச்சுவார்த்தையின் வெற்றியை தீர்மானிக்கும். மத்திய கிழக்கில் யுத்தகலங்கள் விரிவடைந்து வரும் நிலையில் அமைதிக்கான ஒரு புதிய ஜன்னல் வாஷிங்டனில் திறக்கப்பட்டுள்ளது. லெபனான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் தூதர்கள் இன்று ஒரு மேசையில் அமர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க நேரடி பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளனர். வாஷிங்டன் நேரப்படி இன்று காலை 11 மணிக்கு, இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி இந்த பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. லெபனான் தூதர் நாடா ஹமகே மற்றும் இஸ்ரேலிய தூதர் ஜெச்சியல் லேட்டர் ஆகியோர் நேரடியாக சந்திக்கின்றனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ இந்த பேச்சுவார்த்தையில் நேரடியாக கலந்து கொண்டு இருதரப்பையும் வழிநடத்த உள்ளார். 2000க்கு மேற்பட்ட உயிர்களை பலி கொண்ட லெபனான் மீதான இஸ்ரேலின் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதலை நிறுத்துவதே இதன் முதன்மை நோக்கம். லெபனானில் உடனடி போர் நிறுத்தம், ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதங்களை களைதல் மற்றும் ஒரு நிரந்தர அமைதி ஏற்பாட்டை உருவாக்குதல். ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை இந்த ஒப்பந்தம் கட்டுப்படுத்துமா என்பதே இங்குள்ள பெரிய கேள்வி. வாஷிங்டன் பேச்சுவார்த்தையை தொடக்கத்திலேயே முடக்க ஹிஸ்புல்லா முயன்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைகளை பயனற்றவை என்று ஹிஸ்புல்லா அதிகாரப்பூர்வமாக நிராகரித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ராஜதந்திர ரீதியாக எதிர்கொள்வதை விடுத்து களத்தில் ராணுவ ரீதியாக எதிர்கொள்ளுமாறு லெபனான் அரசுக்கு ஹிஸ்புல்லா அழுத்தம் கொடுத்துள்ளது. வாஷிங்டனில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் தூதர்கள் அமைதி பற்றி பேசத் தொடங்கியுள்ள இதேவேளையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீனிய பிஞ்சுகள் மீது இஸ்ரேலிய படைகள் நடத்தியுள்ள தாக்குதல்கள் உலகையே அதிர வைத்துள்ளது. ஈரான் அமெரிக்க போர் முகங்களுக்கு மத்தியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று தானங்கு பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஆனால் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு காத்திருந்தது கண்ணீர் புகை குண்டுகள் மட்டுமே. பள்ளிக்கு செல்லும் வழியை இஸ்ரேலிய குடியேறிகள் மறைத்ததால் மாணவர்கள் அமைதியான முறையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களை கலைக்கின்றோம் என்ற பெயரில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை சிறுவர்கள் மீது சரமாரியாக கண்ணீர் புகை குண்டுகளை வீசியது. இந்த மனிதாபிமானமற்ற நடவடிக்கை குறித்து இஸ்ரேலிய ராணுவம் ஒரு மழுப்பலான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த பகுதியில் ஒரு அசாதாரணமான கூட்டம் கூடியிருந்ததாகவும் அதனை கலைக்கவே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ராணுவம் கூறியுள்ளது. ஆனால் கண்ணீர் புகை வீசப்பட்டது பள்ளி சிறுவர்கள் மீது தானா என்பதை மட்டும் ராணுவம் உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ இல்லை. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையால் ஹோர்முஸ் ஜலசந்தி ஸ்தம்பித்துள்ள நிலையில் அதன் நேரடி பாதிப்பை ஆசிய நாடுகள் உணர தொடங்கியுள்ளன. குறிப்பாக எரிசக்தி விநியோகத்திற்காக வளைகுடா நாடுகளை பெரிதும் நம்பியிருக்கும் தென்கொரியா தற்போது ஒரு தேசிய அவசரகால நிலையை நோக்கி நகர்ந்துள்ளது. அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய தென்கொரிய அதிபர் லீ ஜே-மியூங் ஒரு கசப்பான உண்மையை உலகிற்கு உரக்க சொல்லியுள்ளார். உயர்ந்த எண்ணெய் விலைகளும் விநியோக சங்கிலி நெருக்கடிகளும் இன்னும் சில காலத்திற்கு நீடிக்கவே வாய்ப்புள்ளது. இதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என அவர் எச்சரித்தார்.
தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய பொருட்களை தாண்டி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் நடுத்தர கால தொழில்துறை மறுசீரமைப்பை தேசிய மூலோபாய திட்டமாக மாற்ற அவர் உத்தரவிட்டுள்ளார். ஜலசந்தையில் நிலவும் போர் பதற்றத்தால் தென்கொரியாவிற்கு எண்ணெயை சுமந்து வர வேண்டிய 7 பிரமாண்ட கப்பல்கள் நடுக்கடலில் சிக்கியுள்ளன. இந்த கப்பல்களை பாதுகாப்பாக கொண்டு வருவதற்கு தனது அரசாங்கம் முதலிடம் வகுக்கும் என அதிபர் லீ தெரிவித்துள்ளார். இந்த கப்பல்களுக்கு முற்றுகையிலிருந்து விதிவிலக்கு அளிக்க வாஷிங்டனிடம் சியோல் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. வளைகுடா நாடுகளை மட்டும் நம்பியிருப்பது ஆபத்து என்பதை உணர்ந்த தென்கொரியா மின்னல் வேகத்தில் தனது தூதுக்குழுக்களை பல நாடுகளுக்கு அனுப்பியுள்ளது. அதிபரின் தலைமை பணியாளர் ஹாங்கோன் சிக் ஏற்கனவே கஜகஸ்தானுக்கு விரைந்துள்ளார். ஹாங்கோ, அல்ஜீரியா மற்றும் லிபியா ஆகிய நாடுகளுக்கு எரிசக்தி விநியோகத்தை பாதுகாப்பதற்காக உயர்மட்ட அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் சோஹியூன் உறுதிப்படுத்தியுள்ளார். இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.